عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. رواه الإمام بخاري في صحيح. அளவற்றாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஏதோ ஆலம் எமது உயிருக்குயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழக்கூடிய உத்தம சஹாபிகள் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வேவல்களை இருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டும் நம்மை தவிர்த்துள்ளானோ அந்த அத்துணை காரியங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் வாழ்க்கை இதனுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறது மாத்திரம்தான். இந்த உலகத்திலே வாழ்ந்த எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தான் என்றால் அவனுடைய தங்குமிடம் மிக நல்லதாக அமையும். உலகத்திலே வாழ்ந்த எவ்வளவு பெரிய ஆபிதாக இருக்கலாம், அவன் செஞ்ச அத்துணை இபாதத்துகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு முன்னால் அற்பமானது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நபிமார்களும் அத்துணை நல்ல மக்களும் தன்னை அர்ப்பணித்தது, உயிரை விட்டது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்ட உடனே போனாங்க. சொன்னாங்க, வஅஜில்து இலைக ரப்பி லிதர்பா. யா அல்லாஹ், நீ கூப்பிட்ட உடனே நான் ஏன் தெரியுமா வந்தேன், நீ என்னை பொருந்திக்கிறோனும் என்றதுக்காக வேண்டி. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். சொன்னாங்களாம், அத்துணையும் கிடைத்த பிறகு யா அல்லாஹ் வஅன் அஅமல ஸாலிஹன் தர்பாஹு, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக்கிற மாதிரி ஒரு அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில் நான் எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ரசூலாக இருந்தாலும், எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லையா நான் சொர்க்கம் போக முடியாது. அதனால தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சகதிக, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே உன்னுடைய திருப்பொருத்தத்தை நான் கேட்கிறேன். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த திருப்பொருத்தத்தை, இந்த ரிபாவை, இந்த அன்பை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறார்? நாம் தொழும் தொழுகையிலா, நம்முடைய ஜகாத்திலா, நம்முடைய ஹஜ்ஜிலா, நம்முடைய எந்த அமலில் அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்திலே வாழ்ந்த அத்துணை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் அத்துணை அவுலியாக்களும் இரவு பகலாக பாடுபட்டு குடும்பத்தை விட்டு உயிரை விட்டு தன்னை அர்ப்பணித்து தேடின இந்த பொருத்தம் அல்லாஹ் சொல்லல்ல, ஜிஹாதில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லல்ல.
தொழுகையில இருக்குண்டு அல்லாஹ் சொல்லல, ஜகாத்துல இருக்குண்டு அல்லாஹ் சொல்லல. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பொருத்தம் இந்த உலகத்திலே உங்களுக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக உங்களுக்கு முன்னால் விளங்கக்கூடிய ஒரு மனிதன், அவருடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம், அவருடைய கோபம் அல்லாஹுடைய கோபம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிபர் ரப்பி ஃபீ ரிபல் வாலிதி வ சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில், அல்லாஹுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அதிகமான ஜும்மாக்கள்ல, அதிகமான பேச்சுகள்ல, அதிகமான கவிதைகள்ல பேசப்பட்டது தாயை பற்றி தான். தாயுடைய சிறப்பை பற்றி பேசப்படும், தாயுடைய கண்ணியத்தை பற்றி பேசப்படும். ஆண் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தாய் என்றால் உயிர், தந்தை என்றால் எதிரி மாதிரி. தந்தையின்னா பக்கத்து வீட்டுக்காக மாதிரி. வளர வளர அன்பாக இருப்பான், இரக்கமாக இருப்பான். வாப்பட கையை பிடிச்சு கொண்டு போறவன், வாப்போட அன்பாக இருந்தவன், வாப்பட பேச்ச கேட்டவன். 15 வயதை தாண்டுது, நண்பர்களோட சேர்றா, ஊர் சுத்துறா, படிக்கிறா, தொழில் கிடைக்குது. வாப்பாவை பார்த்த எதிரி மாதிரி, பாப்பாவை பார்க்கிறது துரோகி மாதிரி. அவரால் பேச முடியாது, அவர் கூட சிரிக்க மாட்டா, அவரை பார்க்க மாட்டா. அவரை பார்த்தாலே இவனுக்கு எரிச்சல் வருது. பாப்ப பயப்படுறாரு மகன் கூட பேசுறதுக்கு. ஏன் மகன் கூட நான் எப்படி பேசுவேன்? பேசினா முகத்தில் அடிச்சவாய் பேசுவான், பேசினா முகத்துல பாஞ்சி விழுறா. கோல் வந்தா பயம். தவமா தவமிருந்து பெற்ற ஆண் குழந்தை சொல் பேச்ச கேட்கிறா இல்லை. சகோதரர்களே, பாப்பவை விட்டும் தூரமாகும் ஒரு சமுதாயம் இன்று எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, தந்தை என்று சொன்னால் யார்? வாப்பா என்று சொன்னால் யார்? அவருடைய பெருமதி என்னது? அவருடைய கண்ணியம் என்னது? சகோதரர்களே, இந்த உலகத்திலே தான் அனுபவிக்காத எல்லா அன்பையும், எல்லா இரக்கத்தையும், எந்தவித கோபமும் இல்லாமல், எந்தவித நடிப்பும் இல்லாமல், எந்தவித பொய்யும் இல்லாமல் இந்த உலகத்திலே இன்னொருவர் அனுபவிக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்திலே தந்தை மாத்திரம் தான். சகோதரர்களே, மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்திலே தந்தை மூத்தா போனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செகண்டும் அவருடைய பெருமதி விளங்குமா? எந்த பிள்ளைக்கும் உம்மா மௌத்தா போனா, சாட்சி பெரியம்மா மௌத்தா போனா, நாத்த தங்கச்சி மௌத்தா போனா யாரும் அனாதை என்று சொல்ல மாட்டாங்க. தந்தை மௌத்தா போனால் அந்த பிள்ளைக்குரிய பேர் அனாதை. ஒரு மனிதனுடைய பட்டங்கள் மாறலாம். தொழிலாளி முதலாளி ஆகலாம், முதலாளி ஹாஜியார் ஆகலாம், செல்வந்தர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், முஃப்தி ஆகலாம், லோயர் ஆகலாம், உலகத்திலே எதுவும் ஆகலாம். ஆனால் இன்னாருடைய மகன் முஃப்தி, இன்னாருடைய மகன் லோயர், இன்னாருடைய மகன் நிர்வாகத்தில் இருக்கிறார், இன்னாருடைய மகன் அந்த கடையை செய்கிறார் என்பதை இந்த உலகத்திலே யாராலையும் மாற்ற முடியாது. அந்த வாப்ப படிச்சிருக்க மாட்டாரு, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அவருக்கு கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னாருடைய மகன் லோயர், இன்னாருடைய மகன் அந்த அதுல வேலை செய்கிறாரு என்பதை யாராலையும் மாற்ற முடியாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சில பிள்ளைகள் வாப்பமார் கூட அன்பா இருக்கிறமாயிருந்து, இரக்கமாக இருக்கிறமாயிருந்து அவங்களை பார்த்துக்கிட்டு சொத்தை எழுதி வாங்கிக்கிடுவாங்க. சொத்தை எழுதின பிறகு அந்த வாப்பாவை பார்க்கிறது இல்லை, அவரை கணக்கெடுக்கிறது இல்லை. அவர் மருந்துக்கும் வழி இல்லாமல் எத்தனையோ தந்தைமார்கள் ஒவ்வொரு வீடு வீடாக, குடும்பம் குடும்பமாக, சொந்த வந்தங்கள் கிட்ட கேவலமாகி ரோட்டுகளை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சில பிள்ளைகள் கிட்ட கேள்வி, நாங்க ஏன் வாப்பா பார்க்கணும்? அவர் என்னத்தை செஞ்சாரு? சின்ன வயசுலயே விட்டுட்டு போனாரே, வேற திருமணம் முடித்தாரே, எங்க தாயே தலாக் சொன்னாரே, எங்க வாப்பவே நாங்க ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? அவர் உங்களோட வாப்பா என்றதினால பார்க்கணும். அவர் உங்களை பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு செலவழிக்க தேவையில்லை, உங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட வாப்பா என்றதினாலே அவரை பார்க்கணும். சகோதரர்களே, ஒரு சஹாபி போய் சொன்னாரா, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
என்னுடைய தந்தை யஜிதா உமாலி என்னுடைய சொத்து செல்வத்தை திருடுகிறார், களவாண்டுகிறார். அவரை கூப்பிட்டு ஏதாச்சும் புத்திமதிகளை சொல்லுங்க, அவரை கூப்பிட்டு ஏதாச்சும் அறிவுரைகளை சொல்லுங்க என்று சொல்லவும் நபி அவர்கள் அந்த தந்தையை கூப்பிட்டாங்களா. அந்த தந்தையும் வந்தாரா, என்னமோ சொல்லிக்கிட்டு வந்தாரா, என்னமோ முணுமுணுத்திக்கிட்டு வந்தாரா, என்னமோ ஒளறிக்கிட்டு வந்தாரா. இந்த சத்தத்தை சகோதரர்களே அந்த தந்தைக்கு கூட புரியாமல் இருக்கலாம். ஆனால் அத்துணையையும் படைத்து இந்த உலகத்திலே தந்தை என்ற உறவை படைத்த வல்லவன் அல்லாஹ் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. அல்லாஹ்க்கு பொறுக்கல்ல. அல்லாஹ் என்ன செஞ்சா, அதர் ஜிப்ரீல் இறக்கினார். சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தந்தையை கூப்பிட்டு புத்திமதி சொல்றதுக்கு முதல்ல அந்த தந்தை உள்ளத்துல என்ன சொல்லிக்கிட்டு வந்தாரு என்பதை கொஞ்சம் கேளுங்க. அந்த தந்தையும் வந்தாரு. கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிட்டு வந்தீங்க, என்னத்தை உளறிக்கிட்டு வந்தீங்க? சொன்னாங்களா அந்த தந்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் வலத்துக்க முந்து வமின்துக்க யாஃபிஆ, மானே உன்னை பெற்றெடுத்த நேரம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மானே நீ நோய்வாய்ப்பட்டா என்ன பார்த்து மக்கள் கேட்பாங்க, நீங்க நோய்வாய்ப்பட்டுட்டீங்களா? நீ நோய்வாய்ப்படுற, ஆனா என்னுடைய உடம்புல அதனுடைய அசரா வெளிப்படும். மானே நீ சாப்பிடாமல் இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன், நீ தூங்காமல் இருந்தால் நான் தூங்க மாட்டேன். நீ நோய்வாய்ப்பட்டால் உனக்கு மருந்தெடுத்து தரத்துக்காக வேண்டி யாருக்கிட்டையும் போய் பிச்சை வாங்குவதற்கு நான் யோசிக்க மாட்டேன். மானே ஏதோ ஒரு துண்டு ரொட்டி எடுத்ததுக்காக வேண்டி, ஏதோ சில காசுகளை எடுத்ததுக்காக வேண்டி என்னையா போய் நவீனத்திலே முறைப்பாடு செய்கிறேன். மானே ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடன் நடந்து கொள்ற மாதிரியாவது ஏன் கூட நடந்து கொள்ள கூடாதா? மானே நீ இன்று காணும் வாலிபம் அது உனக்கு சொந்தமானதில்லை. இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் வயோதிபத்தை பார்க்கிறேன் என்றால் அது என்னுடைய வாலிபத்தை உனக்கு பிழிந்து தந்துவிட்டு நீ காணும் வாலிபம் அது என்னுடைய வாலிபம் என்று சொன்னாங்களாம். இதை கேட்ட பிறகு முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, தந்தையே நீங்க சொன்ன வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தையை இந்த கற்களும் இந்த சிவர்களும் கேட்டிருந்தால் இவைகள் கூட அழுத்திருக்குமே என்றாங்களாம். சொன்னாங்களா, மான பார்த்து இந்த பார்ப்பா, தந்தைக்கா போய் நீ வளர்த்தாற்ற, அவருக்கா போய் தப்பா பேசுற. இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் இன்று முதல் கியாமத் வரைக்கும் அமுலாகுது. அந்த வமாலுகலி அபீக, நீயும் ஓண்ட சொத்து செல்வங்கள் அத்துணையும் ஓண்ட தந்தைக்கு சொந்தமானது. அவர் ஓண்ட அல்மாரியில கைய போட்டு எடுக்கலாம், ஓண்ட கடல் நாட்டில கைய போட்டு எடுக்கலாம், ஓண்ட பாக்கெட்ல கைய போட்டு எடுக்கலாம். அது ஹராம் கிடையாது, அது தவறு கிடையாது என்று சொன்னாங்களாம். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, சில தந்தை மாதிரி யோசிக்கிறது, நாங்க மௌத்து வரைக்கும் பிள்ளைகளுடைய பணம் காத்துல வாழக்கூடாது, அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்கக்கூடாது, சொந்த காசுல மௌத்து வரைக்கும் வாழ்வேன். இது கூடாது சகோதரர்களே, இது தப்பு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆக ஹலாலான சுத்தமான சொத்து எது தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சொத்திலே வாழ்வதுதான். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, வளரும் சமுதாயத்திடத்தில் தந்தையுடைய பெருமதி தெரியாத ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, வாப்ப பேசினா பிள்ளைகள் கீழே பார்த்து பேசுவாங்க, எழுந்து பேசுவாங்க, கைய கெட்டு பேசுவாங்க. வாப்பான்னா வீட்டுல பயம். ஆனால் இங்கு இருக்கும் வாலிபர்களுக்கு தந்தை பேசும் பொழுது காலை நீட்டி பேசுறான், கால உயர்த்தி பேசுறான், காலுக்கு மேல கால போட்டு பேசுறான். பாப்ப பேசும் பொழுது சாரத்தை உயர்த்தி கட்டியும் பேசக்கூடிய எத்தனையோ பேர் கேவலம் தந்தைக்கு முன்னால் வெற்றிலையை சாப்பிட்டுக் கொண்டு பேசக்கூடியவர்கள், தந்தைக்கு முன்னால் சிகரெட்டை அதைவிட மேலாகவும் எத்தனையோ போதை வஸ்துகளை பாவிக்கக்கூடிய கேவலம் கட்ட எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே.
கேட்டாங்களா ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் யாரை மதித்து நடக்க வேண்டும்? சொன்னாங்களா, தந்தை இருக்கிறாங்களா, அவரை மதித்து நடந்தாங்களா? சகோதரர்களை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபிகள் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்ப வரும்? கியாமத் சொன்னாங்களா, எந்த காலத்திலே தாய் தந்தை சிவத்தை பார்த்து பேசுவாங்களோ அந்த காலம் விட்டாங்களா? ஏன்னா மகான்மார்கள் பிஸியா, அவங்க போனோட இருக்கிறாங்க, அவங்க லேப்டாப்போட இருக்கிறாங்க, அவங்க நண்பர்களுடன் இருக்கிறாங்க. வாப்பட முகத்தை பார்க்க நேரம் இல்லை, உம்மட முகத்தை பார்க்க நேரம் இல்லை. நண்பர்களுடன் போனிலையும் லேப்டாப்பிலையும் ரோட்டிலையும் இரவு 10 மணி 1 மணி 2 மணி வர்றாங்க. சகோதரர்களே, இந்த காலம் கியாமத்துடைய காலம் உண்டாகும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த காலத்தில் நண்பனை பக்கத்தில் வைத்து தந்தையை ஒதுக்குவாங்களோ, சகோதரர்களே சொன்னாங்களா, நண்பனை பக்கத்தில் வச்சு தந்தையை ஒதுக்கினால் வானத்தில் இருந்து தண்ணி மழையில்லை நெருப்பு வளரும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் தான் இருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனை பேர் திருமணம் முடித்தவர்கள் தன்னுடைய மாப்பிள கார்ல தந்தைய கூட்டிட்டு போனீங்க? இல்ல, கூட்டிட்டு போகலே. இல்ல, அவர் வேன்ல வருவாரு, அவர் பஸ்ல வருவாரு. இந்த காரெல்லாம் அவருக்கு சரி வராதா? நண்பர்கள் வரணும், அஜரத்து வரணும். சகோதரர்களே, எத்தனையோ தந்தைமார்கள் இந்த நவீன கார்களிலே போனது கிடையாது. யாராச்சும் ரோட்ல கண்டு ஏத்திட்டு போனா சொல்லுவாங்க, அவரு என்ன தந்தி ஏத்திட்டு போனாரு. திருமணம் முடிக்காதவர்களே, வாரிபர்களே, உங்களுடைய மாப்பிள காரிலே நண்பரை ஏத்த முதல்ல, ஆஜரத்தை ஏத்த முதல்ல, முன்னால வாப்பா பின்னால ஆஜரத், முன்னால வாப்பா பின்னால நண்பர்களை ஏத்துங்க. வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, சில வாலிபர்கள் என்ன செய்யறனாலும் வாப்பா கிட்ட மஷூரா கிடையாது. ஏன்? ஒரு கடையை போட போறேன், ஒரு தொழிலை செய்ய போறேன், வெளிநாட்டுக்கு போக போறேன், திருமணம் முடிக்க போறேன், பாப்பா கிட்ட எந்த மஷூராவும் கிடையாது. ஏன்? இந்த ட்ரெண்டிங் அவருக்கு தெரியாதா? இந்த காலம் அவருக்கு தெரியாதா? சகோதரர்களே, வெளிநாட்டுக்கு போறாங்க, பணம் காசை கொடுத்து ஏமாந்தாச்சு, அங்க போறாங்க, தொழில் இல்லாம தவிக்கிறாங்க. சகோதரர்களே, கடையை போடுறாங்க, பாப்பாக்கு விருப்பம் இல்லை, போட்டுல திருமணம் முடிக்கிறாங்க, மனைவி நல்லாமைதான். சகோதரர்களே, ஒரு பெண், ஒரு தந்தை மான பார்த்து சொன்னாங்களா, நானே வெளிநாட்டுக்கு போகாதப்பா, அந்த தொழிலுக்கு போகாத, அது உனக்கு சரி வராது, டிரைவிங் வேணா, உனக்கு பாதுகாப்பு இல்லை, போகாது, பாப்பட பேச்ச கேட்கல. வெளிநாட்டுக்கு போனால் சகோதரர்களே, பாப்பா சொன்னாரா, போகும் பொழுது உன்னுடைய ஜனாதாவை கூட நான் வீட்டுக்கு எடுக்க மாட்டேன். அந்த வார்த்தை வெளிநாட்டுக்கு போனார், எக்ஸிடென்ட் ஆகினார், ஜனாதாவை சவலால் அள்ளினாங்களா. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையினாலே இந்த உலகத்திலே நீங்க அந்த தந்தையை ஒதுக்கலாம், அவரை கணக்கெடுக்காமல் இருக்கலாம், அவருடைய பேச்சை மதிக்காமல் இருக்கலாம், தாயுடைய பேச்சை கேட்டு தந்தையை தூரமாக்கலாம். ஆனால் அவருடைய பேர் உங்களுக்கு தேவை, ஐடென்டிட்டிக்கு பேர் தேவை, பேச டிக்கெட்டுக்கு பேர் தேவை, திருமண இடத்துக்கு அந்த பேர் தேவை, பாடசாலைக்கு அந்த பேர் தேவை. உலகத்திலே மட்டும் கிடையாது, ஆகிரத்திலேயும் வல்லவன் அல்லாஹ் ஆபாய்க்கும் தந்தைமார்களுடைய பேரை சொல்லித்தான் அல்லாஹ் கூட உங்களை கூப்பிடுவான். இவரா தேவையில்லை, இவரை விட்டா தூரமாகிறோம். சகோதரர்களே, ஆகையினாலே தந்தைமார்கள் பெருமதிய விளங்குங்க, அந்தஸ்த விளங்குங்க. சகோதரர்களே, சில பிள்ளைகள் பாப்ப பேசி ஏதாச்சும் கோபம் வந்தா போன தூக்கி அடிப்பாங்க, கோப்பையை தூக்கி அடிப்பாங்க, கதவை இழுத்து மூடுவாங்க, பைக்கை எடுத்துட்டு போய்த்திருவாங்க, ஏதாச்சும் சிவத்துக்கு அடிப்பாங்க, குட்டுவத்தை உடைப்பாங்க. நீங்க போல தூக்கி அடிக்கிறது ஒன்றுதான், நீங்க மக்க தூக்கி கீழே போட்டது ஒன்றுதான். அந்த தந்தையுடைய கன்னத்திலே கையை நீட்டி
அடிப்பதும் ஒன்றுதான், வித்தியாசம் கிடையாது. சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் மிம்பருக்கு மேலே நபியுடைய இடம் அல்லாத மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன் சகோதரர்களே, உலகத்திலே எந்த பாவத்தை செஞ்சாலும், விபச்சாரம் அவருக்கு வைத்த பிறகு ஒரு தண்டனை இருக்குது, கொலை தண்டனை இருக்குது சகோதரர்களே, தொழுகை இல்லை அதற்கும் மௌத்துக்கு பிறகு தண்டனை இருக்குது. உலகத்திலே சில நேரம் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் பெற்றோருக்கு செஞ்ச அநியாயம் அல்லாத மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சகோதரர்களே, உலகத்திலே விடாது, சும்மா விடாது. அதனாலதான் மர்ஹூம் நியாஸ் மௌலவி சொல்லுவாங்க, ஒரு மான் பாப்பாவை தூக்கிட்டு போனாரா அந்த இடத்துல ஆத்துல இடத்துல போட்டதுக்கு மான் சொன்னா, பாப்பா சொன்னாரா, மானே என்ன கொண்டு போய் அங்க போடாதே, என்ன கொண்டு போய் இங்க போடு. ஏன் தெரியுமா, ஏந்த வாப்பவே நான் இந்த இடத்துல தான் போட்டேன்னு சொன்னாங்களா. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனையோ தந்தைமார்கள் சிறகுடைத்த பறவைகளை போல வயசான காலம் வீடுகள்ல முடங்கி கிடக்கிறாங்க. யாரும் பார்க்கிறதுக்கு இல்ல, பேசுறதுக்கு இல்ல. வீட்டுல வேலைக்காரர்களை மாதிரி வீட்டை தூக்குறது அவங்க தான், வீட்டை சுத்தம் செய்யறது அவங்க தான், வீட்டில இலப்பொலைகளை வெட்டுறது அவங்க தான், கடைக்கு போய் வர்றது அவங்க தான், வீட்டில் உள்ள மருமகனுக்கு வேலை செய்யறது அவங்க தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படிப்பட்ட தந்தைகளை அந்த நிலைமைக்கு ஆளாக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருக்கலாம், போங்க பாப்பா கிட்ட போய் சொல்லுங்க. அஜரத்து கிட்ட போக முதல்ல, தாயத்தை கட்ட முதல்ல. சகோதரர்களே, பாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, பாப்பா வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, பாப்பா கஷ்டமா இருக்குது, பாப்பா தொழில் சரிவதில்லை, பாப்பா திருமண வாழ்க்கை நாசமா போச்சு, பாப்பா துஆ செய்யுங்க பாப்பா. அந்த பாப்பா தொழாதவராக இருக்கலாம், குடிக்கிறவராக இருக்கலாம், அந்த பாப்பா பாவம் செய்யலாம், எதுவும் செய்யலாம். அந்த வாப்பட துஆ 7 வாரத்தை திணித்து கொண்டு போகும் சகோதரர்களே, சிறை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபகூலா லஹு கௌலன் கரீமா. வாப்ப கூட உம்மா கூட இரக்கமா 2 வார்த்தை பேசுகிறேன். பாப்பா சாப்பிட்டீங்களா, பாப்பா பாப்பா குடிச்சீங்களா, பாப்பா மண்டடிச்சீங்களா, பாப்பா பெருநாளைக்கு என்ன தேவை, பாப்பா உங்களோட ஆசை என்னது, பாப்பா இரக்கமா 2 வார்த்தை பேசுகிறேன். 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் பணத்தை கொடுக்க தேவையில்லை, அவங்க அதை எதிர்பார்க்கிறதும் இல்லை. இறக்கமா பேசுங்க. சின்ன பிராயத்திலே கடனை வாங்கினாரு, ஏற்ற கேட்டாரு, பிள்ளைக்காக வேண்டி பாடசாலையிலே ஆசிரியர் காலில் விழுந்தாரு, வைத்தியர் காலில் விழுந்தாரு. இந்த வாப்ப கூட இறக்கமா 2 வார்த்தை பேசலாத சோதரர்களை. ஒரே இந்த நேரத்தை எல்லாம் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள், தொழில் தொழில் தொழில், கடை கடை கடை. மனைவிக்கு ஒரு நேரம் கிடையாதா? மனைவி கேட்கிறா, அஜராஜ் இந்த போன் வாசம் உள்ள அத்தர் கிடைக்காதா? ஏன் ஹஸ்பண்ட் என்னோட பேசுறா இல்லை, தொற்றா இல்லை, எப்ப பார்த்தாலும் போன் போன் போன், டிக்டாக் 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 டிக்டாக்ல போற பொம்பளைய பாக்குறா, என்ன பாக்குறா இல்லை. சகோதரர்களே, பிள்ளைகள் தவிக்குது. பாப்பா ஒன்னாக்குள்ள வந்துட்டேன் பாப்பா. அந்த பாப்பாக்கு பாராட்ட நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை. இதுவா சகோதரர்களே வாழ்க்கை? ஒரு வாலிபர் வந்து சொன்னாரா, யார சூழல்லா, என்னுடைய தந்தை என்னை சிறு பிராயத்திலே கஷ்டப்பட்டு வளர்த்தார், கடனை எடுத்து வளர்த்தார், சாப்பிட வழி இல்லாமல் வளர்ந்தேன், படிக்க வழி இல்லாமல் இருந்தேன், வீடு ஒழுகுது, வீட்டில டைல்ஸ் இல்லை, பாத்ரூம் இல்லை, கஷ்டம் சிரமம், எப்படி வளர்ந்தேன் யார சூழல்லாம்? நபி கேட்டாங்களா, என்ன வாப்பா சொல்ல வர்ற, என்ன தேவை? அவர் சொன்னாரா பெருமையாக, யார சூழல்லா, எங்க தந்தை எங்களை இப்படி பார்த்தார், இப்ப அவரே நல்ல வீடு, டைல்ஸ் பிடிச்சிருக்குது, பெரிய பாத்ரூம், வேணுமா, ஏசி வேணுமா, எல்லாம் இருக்குது.
பெருமையாக சொன்னார். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, வஹுமா யுரீதானி பகாக்கே, அவர்கள் உன்னை பார்த்த நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் உலகத்திலே 100 வருஷம் காலம் அவனுக்கு நோய் வரக்கூடாது, நல்லா இருக்கணும், சாப்பாடு ஊட்டும் பொழுது நினைத்தார்கள் இந்த வாழ்க்கை நோய் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், நீங்க கண்ட இடத்துல போய் சாப்பிட்டதை விட உங்க உம்மட கையால சாப்பிடுங்க. திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், எவ்வளவு தான் மனைவி என்னத்தை ஆக்கினாலும் உம்மட கையாலே ஆக்கிற ருசி வராது. ஏன்? சாப்பாடு இல்லாம கிடைக்குது, துஆவும் கிடைக்குது. சகோதரர்களே, நபி சொன்னாங்களா, அவர்கள் பார்த்த நோக்கம் அப்படி வாழ்ந்த துரிது மௌத்தகுமா, நீ பார்க்கிற நோக்கம் ஏந்த உம்மா வாப்பா நாளைக்கு மௌத்தி, நாளன்னைக்கு மௌத்தி, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நோயாளி மௌத்தி, நானும் ஏந்த பிள்ளைகளும் நானும் ஏந்த குடும்பமும் நீ அவர்களை பார்த்ததற்கும் அவர்கள் உன்னை பார்த்ததற்கும் ஒரு போதும் சமமாவதுட்டாங்களாம். வேற சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையினால் தந்தைமார்கள் அவர்களுடைய அந்தஸ்துகளில் ஒன்றுதான் அவர்களுடைய பேருடன் சேர்த்து யாருடைய பேரையும் சேர்க்க கூடாது. எத்தனையோ திருமணம் முடித்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு மனைவிட பேர் கல்யாண காதிலே, சகோதரர்களே, எப்பிலே வாட்ஸ்அப்பிலே யாருடைய பேர் மனைவிட பேர். எத்தனையோ மனைவிமார் தன்ன பேர் கூட கணவன் பேர் கூடாது. நபி சொல்றாங்க, உன்னுடைய பேருடன் சேர்த்து தந்தையை தவிர யாருடைய பேரையும் நீ சேர்க்க கூடாது. சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தந்தை இல்லாத ஒருவரை எடுத்து வளர்க்கும் பிள்ளைகளுக்கு சொல்லணும், சொல்லி வளர்க்கணும். சாச்சா, மாமா, பெரியப்பா, தந்தை இல்லாத ஒருவரை தந்தை என்று சொல்வது ஹராம், கூடாது. சகோதரர்களே, அந்த பேருக்கு அவரை தவிர இந்த உலகத்திலே யாரும் சொந்தம் கிடையாது. உலகத்திலே நபிக்கும் கிடைக்காத பாக்கியம் தந்தை. சகோதரர்களே, சகோதரர்களே, குர்ஆனை பார்க்க நன்மை, காபத்துல்லாஹ்வை பார்க்க நன்மை, தந்தையுடைய முகம் பார்க்க நன்மை. சகோதரர்களே, மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தது தந்தைமாருக்கு மனைவி மௌத்தா போனால், அதாவது தாய் மௌத்தா போனால் இன்னொரு திருமணம் முடிப்பதற்கு எந்த பிள்ளையும் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய கண்ணியம் அந்தஸ்து அவனுக்கு தாய் மனைவி இருக்கும் நிலைமையிலே அவன் மௌத்தா போவது. அதிகமான சஹாபிகள் மௌத்தா போகும் பொழுது மனைவி இருக்கும் நிலைமையிலே மௌத்தா போறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களா, என்னுடைய மனைவி மௌத்தாகி நான் 3 நாட்கள் கூட பிற்படுத்த மாட்டேன் இன்னொரு திருமணம் முடிக்காமல். ஆகையினால் சகோதரர்களே, தந்தைமார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எத்தனையோ பேர் இருப்போம். பாருங்க, எல்லாத்துக்கும் உம்மா இருப்பாங்க, தந்தைமார் ஹயாத்துடன் இருப்பது குறைவு, ஆயுள் காலம் குறைவு. சகோதரர்களே, அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா, தேவை என்ன தெரியுமா? ஏந்த மான் மௌத்து வரைக்கும் என்னை ஒரு ஹீரோவாக பார்க்கணும், என்னை ரோல் மாடலாக பார்க்கணும். அவன் டாக்டரா இருக்கலாம், லோயரா இருக்கலாம், முஃப்தியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனால் என்னிடத்திலே கேட்டு அத்துணையையும் உலகத்திலே நீ செய்யணும். ஏன் தெரியுமா? நமக்கு ரோல் மாடலாக இருந்தவராச்சே சகோதரர்களே. அதனால்தான் முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாப்பாவும் வந்தாங்களா, கேட்டாங்களா, இந்த பார்ப்பா இவர் யாரு? அவர் சொன்னாங்களா, என்னுடைய தந்தை. சொன்னாங்களா, தந்தையுடன் எப்படி ரோட்ல வரணும் என்பது உனக்கு தெரியாதா? சொன்னாங்களா, வலா தம்ஷி அமாமஹு,
தந்தையை தாண்டி பாதையிலே எப்பொழுதும் முன்னால போகாதே. உனக்கு பகவான் தெரியலாம், நண்பர்கள் தெரியலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்திருக்கலாம், எல்லாம் தெரியலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்தைய முன்னால வச்சு போகும் பொழுது பின்னாலே நீ போ. எத்தனையோ வாலிபர்களுக்கு வெட்கம், கூட்டம், ஏன் பாப்ப கூட போறது வெட்கம் சோதர்களே. அவன் மறந்துட்டான், அவனுக்கு தெரியல. சின்ன காலத்திலே திருப்பிராயத்திலே பாதாருக்கு போகும் பொழுது பாப்பா இது என்னது? பாப்பா சொன்னாரு, மாடு இது இது கார், இது மஸ்ஜித், இது கடை, இது இப்படி, இது ரோட் சொன்னாரு. அதை மறந்துட்டான் சோதர்களே. அடுத்தது சொன்னாங்களா, பலா செஞ்சிரி கபுலகு. பாப்பா உட்கார்றதுக்கு முதல்ல எங்க போனாலும் ஒரு கல்யாண வீடு, ஒரு ஜும்மா, ஒரு இடம், பாப்பா உட்கார்றதுக்கு முதல்ல பாப்பாக்கு முதல்ல உட்கார்ந்துடாதே. அடுத்தது சொன்னாங்களா, அவருடைய பேரை மௌத்து வரைக்கும் பேரை சொல்லி பேசாத. ஒருவர் கேட்கிறாரு, உங்க பாப்பா யாரு சொல்லி இன்னார் கண்ணியமாக சொல்லி பேரை சொல்லாதே. அப்துல்லா, அப்துல் காதர் சொல்லாதே. நீயே உன் தந்தைய பேரை அப்படி சொன்னா அடுத்தவன் எப்படி மதிப்பான்? சகோதரர்களே, யாருக்கெல்லாம் தந்தைமார்கள் மௌத்தோ அல்லாஹ்வுக்காக வேண்டி கபர்கிட்ட போங்க, துஆ செய்யுங்க. எத்தனையோ தந்தைமார்கள் கபருக்குள்ளே தவிக்கிறார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எத்தனையோ ஜனாசாக்கள் தவித்துக் கொண்டிருக்குமாம். ஏன் தெரியுமா? அந்த ஜனாசாக்களுக்கு பிள்ளைகளுடைய துஆவும் ஓதலும் இல்லாததன் காரணமாக. சகோதரர்களே, என்ன நடக்குது? என்ன நடக்குது? பெரிய ஓதல், பாப்பட 40 50 எண்ணி ஓதுறோம், ஊரே சேர்ந்து ஓதுவி. ஆனா பெத்தவான் முன்னால இருந்து வர்ணவங்களை வர வைக்கிறான். சகோதரர்களே, ஊரே சேர்ந்து ஓதுவி, சொந்தவான் அவ கிச்சன்ல வேலை. சகோதரர்களே, மாடே பிள்ளையே, உன்னுடைய தந்தைக்கு ஊர் சேர்ந்து ஓதுவதை விடவும் ஓண்ட துஆவுக்கும் ஓண்ட ஓதலுக்கும் அல்லாஹ்விடத்திலே எந்தவித தடையும் கிடையாது, எந்தவித தடையும் கிடையாது. ஒரு சொல்றாரு, ஹஜ்ரத், இரவு நேரம் சோக பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் புள்ளே கோல் பண்ணுது. என்ன தெரியுமா? முஸ்லிம் இப்படித்தான் எங்க வாப்பா மௌத்தி, வாப்பாவை பத்தி ஒரு சோக பாடலை தாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே. சகோதரர்களே, சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சொர்க்கத்திலே உயரும். அல்லாஹ்வாணி கேட்பார், யா அல்லாஹ், இது எதனால்? அல்லாஹ் சொல்லுவான், இஸ்திக்பாரி வலதி, ஓண்ட பிள்ளையுடைய துஆ இஸ்திக்பார் உன்னை சொர்க்கத்திலே எங்கேயோ கொண்டு போய் வைக்குது. சகோதரர்களே, ஆகையினாலே தந்தைமார்கள் யாருக்கெல்லாம் அயாத்துடன் இருக்கிறாங்களோ அந்த தந்தைமாருடைய நெத்திய மோந்து கொள்ளுங்க, கைய மோந்து கொள்ளுங்க, கால போய் மோந்து கொள்ளுங்க. சொல்லுவாங்க, மகன் இது கால், சொல்லுங்க பாப்பா இந்த கால் தான் சொர்க்கத்தில் எனக்கு கலைக்கு உயர இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த வாப்பா வயசான காலம் சொல்ல மாட்டாங்க. என்ன தேவையோ சில வாப்பா சின்ன பிள்ளைகளை மாதிரி, என்ன தேவையா, என்ன ஆசையா, இந்த முட்ட வடிவம் போட்டு சாரம் தேவையா, என்ன ஆசையா, லெதர் செருப்பு தேவையா, என்ன ஆசையா, இந்த தெய்வம் தூக்கு போய் கொஞ்சம் அந்த சிங்கத்தை பார்த்துட்டு வரணுமா? சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளை மாதிரி அல்லாஹ்வுக்காக வேண்டி சில பெற்றோர்கள் தந்தைமார்கள் பழைய சாரத்துடன் பழைய செருப்புடன் அவரு பெற்ற சாப்பிடுறாரு, அவரு பழைய உடுப்பு கொடுக்கிறாரு என்று கேவலமாக மட்டும் அந்த முகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்த்துடாதீங்க சகோதரர்களே. சும்மா இருக்கிறவனை கேவலமாக பார்த்தாலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பெற்ற தந்தை கேவலமாக பார்த்தால் சகோதரர்களே,
அதனால அந்த பெற்றோருக்கு பாப்பத்தி என்ன தேவையோ மௌத்து வரைக்கும் சோழர்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்க கையாலே பணம் காசு உங்க வாப்பத்து கொடுக்காதீங்க. சகோதரர்களே, மேலுள்ள கை கீழுள்ள கையை விட சிறந்தது. உங்க கையை மேலுள்ள கையாக ஆக்கிடாதீங்க. பணம் கொடுக்கணுமா என்ன சரி தேவையா அல்மாரியில வைங்க, பாக்கெட்ல போடுங்க, தலைவாடி கடியில வைங்க, சொல்லுங்க பாப்பா அங்க இருக்குது வாப்பா, தேவன்னா எடுத்துக்கிறீங்க வாப்பா. சகோதரர்களே, அதனால தான் அரபியிலே சொல்லுவார்கள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் வாப்பட பெருமதி எப்ப விளங்கும் தெரியுமா? அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றேன் சகோதரர்களே, எப்ப விளங்கும் தெரியுமா? அந்த தந்தையை கொண்டு போய் கபரிலே வைத்து விட்டு வரும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் விளங்குமாம், இந்த உலகத்திலே ஏந்த வேலை என்னை விட அன்பு கொண்டு ஒரு ஆத்மாவை இந்த கபருக்குள்ளே நான் வைத்துட்டு வர்றதே. சகோதரர்களே, சில வீடுகளில் பாப்பமா சுகர் பேஷண்ட், நோயாளி, பிரஷர், கொலஸ்ட்ரால் எப்ப பார்த்தாலும் ஏற்றுவாங்க, ஏதாச்சும் திட்டுவாங்க, ஏதாச்சும் தவறா சொல்லுவாங்க. சகோதரர்களே, வெறுப்பு வரும், கோபம் வரும். என்னடா இந்த மனிதன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த சத்தம் இல்லா போனால் சகோதரர்களே ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த சத்தத்துடைய பெருமதி விளங்கும் சகோதரர்களே. ஆகையினாலே அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்துடைய மத்திய இடம் காபத்துல்லாஹ், வானத்துடைய மத்திய இடம் பைத்துல் மாமூர், சொர்க்கத்துடைய மத்திய இடம் எது சகோதரர்களே? சொர்க்கத்துடைய மத்திய இடம். அல்லாஹ் நபி சொல்றாங்க, வாலித் உம்மா இல்லை, வாலித் தந்தை, தந்தை சொர்க்கத்துடைய மத்திய வாயில் என்றார். ஆகையினால் சோதர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த முகத்தை பாருங்க, அன்பா பாருங்க, இரக்கமா பாருங்க. கோபம் வரும், வெறுப்பு வரும், ஒதுக்கிடாதீங்க, தூரமாக்கிடாதீங்க. சகோதரர்களே, சொர்க்கம் வாழுது நம்ம கண் முன்னாலே இல்லாம போச்சு, அப்ப பெருமதி விளங்கும். எனவே எந்த விஷயம் எல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அவைகளை மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும்